உங்கள சுத்தி ஒரு பெரிய சதிவேலை நடந்துட்டுருக்கு. இது வந்து நீங்க ரொம்ப கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. இந்த சதி வேலையில யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க ரொம்ப அதிர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்கள சுத்தி இருக்கவங்க, எஸ்பெஷலா ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்க இன்வால்வ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு எனிமி. பட் ஒரு ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு இதுலேருந்து வரதுக்கும் ஹெல்ப் பண்ண போறாங்க. இட்ஸ் லைக் ஸ்பீக் யுவர் மைண்ட். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ரொம்ப மனசு விட்டு பேசலாம். ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ரீபர்த் அண்ட் ரீஇன்வென்ஷன். இது வந்து கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமாக தான் இருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்களை இழக்க வேண்டி வரலாம். எஸ்பெஷலி ஜாப், லவ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை இழக்கிறதுக்கான சதிகள் நடக்கும். ஸோ இதை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா, நீங்கள் புது மனுஷனாக பிறந்து வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் ஹை ப்ரீஸ்டஸ். இந்த ரீடிங்கை நீங்கள் 100% ட்ரஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் அ டிவைன் மெசேஜ். இட்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். இந்த சதி வழியில் முக்கியமாக அவங்க பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, ஸ்பெல் ஒர்க். அவங்க நிறையா வந்து ஸ்பெல் ஒர்க்கும் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து உண்மையாக சதியும் பண்ணுறாங்க. இந்த 3D வேர்ல்டில் சதியும் பண்ணுறாங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்குது. மேக் அ விஷ். அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஃபேவராக வரும். இந்த இந்த இதோட பேர் எனக்கு தெரியாது. நம்ம இதை வச்சு விளையாடுவோம் சின்ன குழந்தையில. இது வந்து ஒயிட் கலர் ஃபெதர் மாதிரி இருக்கும். கீழே ஒரு வெதர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே யூ ஆர் ப்ரொடெக்டட்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒயிட் ஃபெதர் பார்த்தீங்கன்னா, கழுகு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 4 விஷயம் நான் சொல்கிறேன். பிரபஞ்சம் 5 விஷயம் சொல்கிறாங்க. 6 விஷயம். சரி, நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால நான் சொல்கிறேன். டால்ஃபின், கேட், அதாவது பூனை, ஆமை. டால்ஃபினுக்கு தமிழில் சரி, ஓகே, நான் ரொம்ப முயற்சி பண்ணல. நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் ஃபெதர் லைக் சீட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து இறகு, அதுக்கப்புறம் கழுகு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த 24 to 48 ஹவர்ஸ் விண்டோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ப்ரொடெக்டட். அதுக்கப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் வந்து, இந்த உங்களுக்கு சதி பண்ணுறவங்க வந்து மூன் வச்சு நிறையா ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பௌர்ணமி வழிபாடுகள் பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஓ மை காட், ஊடு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்ல. பொம்மை வச்சு சில்லி பில்லி சூனியங்கள் செய்வாங்க. தே ஆர் டூயிங் இட். த இன்டலெக்ட். லுக் அட் திஸ். காட்டில், அதாவது ராத்திரி நேரத்தில் இங்கே பாருங்கள், நிறைய அனிமல்ஸ். மை காட், அது இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் இங்கே பாருங்கள், சதி வேலை நான் சொன்னேன்ல, அதே சதி வேலை, ஸ்பைடர். சரி, இது எப்படி முடியடிக்குதுன்னு பார்க்கலாம். சதி வேலை தான் பாட்டம் டெக்கில். ஸோ உங்களை சுற்றி உங்களை அழிக்கிறதுக்கு ஸ்பெல் ஒர்க் ப்ளஸ் சதி வேலை நடக்குது அப்படிங்கிறது பிரபஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை எப்படி நம்ம வந்து முறியடிக்க போகிறோம், இதை எப்படி இதுலேருந்து நம்ம தப்பிச்சு வர போகிறோம்? ஒன்று, நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு முடியும், பாசிபிள் அப்படின்னா கடலில் போய் மூழ்கி எந்திரிச்சிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சால்ட் வாட்டர் பாத் எடுங்க. எஸ்பெஷலாக வந்து அமாவாசை அன்றைக்கி, அமாவாசை 2 days இல்லைனா 1 day. ஸோ க்ளோஸ். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. ஸோ அமாவாசை அன்றைக்கி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் உப்பு கலந்து குளிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். ஸோ இது எப்படி நம்ம இந்த விஷயத்தை முறியடிக்க போகிறோம்? 3 of Wands. எக்ஸைட்டடாக இருங்க. லோ வைப்ரேஷனல் எனர்ஜிக்கு போகாதீங்க. கடல், பேஜ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ். 3 of Wands பார்த்தீங்க அப்படின்னா, பிளான் பண்ணுங்கள். அதாவது பிளான் பண்ண சொல்கிறாங்க. கடல், பீச்சுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக. 2-3 ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி நைட் டைமில் நீங்கள் பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா, பீச்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் கிளென்சிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பெட் இருக்குது அப்படின்னா டைம் வந்து உங்கள் பெட்டோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு வாங்க. கோ அவுட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்க், நேச்சர் ரிலேட்டடான ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா கோ, பிளான் அண்ட் கோ. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, பிளான் பண்ணி போய்ட்டு வாங்க. ஒன்றா வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கிற இடத்துக்கு, மரம் நிறைஞ்ச இடம்,
பார்க்கு அந்த மாதிரி இடத்துக்கு போங்க. அப்படி இல்லைனா கோ டு பீச். இது 2 இடத்துக்கு நிச்சயமாக இந்த அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் போகணும். இல்லைனா அமாவாசை அன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் போங்க. இட்ஸ் டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மரம்லாம் வந்து இல்லாமல் ஒரு இலை கூட இல்லாமல் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் உங்களை வந்து ரொம்ப நீங்கள் பட்டு போகணும் அப்படின்னு தான் அதை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதிர்மறையாக எனர்ஜெட்டிக்கலாக பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மரம் நிறைந்த இடங்களுக்கு போங்க. அந்த எனர்ஜி வந்து உங்களை மாற்றிடும். இட்ஸ் லைக் நீங்கள் பார்க்கும்போது யூ அப்சர்வ் தட் எனர்ஜி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ். நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க. அதை இது வந்து 2 விஷயத்துக்காக பண்ணுறாங்க. உங்களோட கரியரை அழிக்கணும்னு பண்ணுறாங்க. உங்கள் காதல் வாழ்க்கை இல்லைனா நீங்கள் உங்களோட திருமண வாழ்க்கையை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 2மே செக்யூர். 6 ஆஃப் கப்ஸ் உங்கள் காதல் உங்கள் கிட்ட திரும்பி வரும். அடுத்தது வந்து இது கரியரும் கூட. நீங்கள் அது ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இங்கே கரியரில் வந்து மேலே போகக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்க. ஜாப் ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய இடத்துலேருந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி இந்த அமாவாசைக்கு அப்புறம். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பூக்கள் நிறைய வச்சுக்கோங்க. பூக்கள் வச்சு வழிபடுங்க. இல்லைனா வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிணத்துல வச்சாலும் சரி அதை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இட்ஸ் லைக் நீங்கள் நேச்சரோட கனெக்ட் ஆகணும். மெயின் அதுதான் விஷயம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணுங்கள். சர்ப்ரைஸ். பிரபஞ்சம் வந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு தரப்போகிறாங்க. இட்ஸ் லைக் அ கிஃப்ட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து உங்கள் காதலாக கூட இருக்கலாம் இந்த பர்சன். ஸோ ஸ்பீக் யுவர் மைண்ட். உங்கள் மனசை சொல்லுங்கள். காதல் தோல்வியே இங்கே கிடையாது. அந்த பர்சன் ஆக்சுவலாக உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களுக்கு காத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்காங்க. உங்கள் சூழ்நிலைக்காக நீங்கள் போகாமல் இருந்தீங்க பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஓப்பன் அப். காதலை சொல்லுங்கள். பேஜ் ஆஃப் கப்ஸை தான் இந்த அமாவாசைக்கு அப்புறம் போய் எல்லாம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நேராக போய் காதலை சொல்லிவிடுங்க. சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா. இல்லை உங்களுக்குள்ள பிரச்சனை ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும். உங்கள் சூழ்நிலைக்கு எது பொருந்துதோ அதை எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் பொருந்தாது. ஸோ ட்ரஸ்ட் திஸ் ரீடிங். பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப தான் சொல்கிறாங்க நியூ ஜேர்னி. ஓ மை காட். இதை மெயினாக பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர், மர்ச்சன்ட், உங்களோட ஹையர் அஃபீஷியல், உங்கள் ஃபாதர் ஃபிகராக கூட இருக்கலாம். இது எதுக்காக உங்களோட பயணத்தை தடுக்கணும்னு. 2 பயணம் இருக்குது. நீங்கள் கரியரில் நீங்கள் பெருசாக இங்கே பாருங்கள் இந்த குதிரை வந்து இங்கே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தங்க உங்களோட பயணத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த குதிரை முன்னாடி போக விடாமல் இந்த குதிரை மண்டிடுது. ஸோ இந்த குதிரை மேலே தான் நீங்கள் போகணும் இந்த பயணத்தை. இந்த குதிரையை பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் பிஸ்னஸ் சிச்சுவேஷன். உங்களோட ஒர்க் சிச்சுவேஷனை வச்சு உங்களை ட்ராப் பண்ண கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. கூடவே நிறைய ஸ்பெல் ஒர்க்கும் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் வந்து குழம்பி பயந்து அடிமையாகிடுவீங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னா இந்த அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் வந்து காதலை போய் சொல்லணும். காதலை போய் சொல்லுங்கள். இட்ஸ் லைக் பாருங்கள் கான்வர்சேஷன். இது வந்து கதையாக பேசப்படும். இது வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. கெட் செட் கோ அப்படின்ட்டாங்க பிரபஞ்சம். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களை நீங்கள் நேசிக்கிறவங்க டேட் நைட்டுக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த அமாவாசைக்கு அப்புறம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. ஸோ நீங்கள் பார்க்குறது மேஸ்குலினாக இருந்தால் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, ப்ரப்போஸ் யுவர் லவ். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ் டு பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். இந்த ஹெவி எனர்ஜி நீங்கள் வந்து ஒரு ஹெவி எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ஃபெமினன் எனர்ஜிக்கு சொல்லணும். இட்ஸ் லைக் ஓப்பன் அப். பேஜ் ஆஃப் கப்ஸ். காதலை சொல்லணும். நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. யாருக்கும் பயந்து எதையும் வந்து மறைச்சி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கலாம். இப்போ யாராவது உங்களை மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வர சொல்லலாம். இட்ஸ் லைக் மேபி நீங்கள் வந்து ஓப்பனாக பேசலாம். அது வந்து ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா இல்லை இதுதான் என்னோடய முடிவு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட அத்தாரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஆக்சுவலாக ஜாப் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாபை விடுற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் ரீபர்த் அண்ட் ரீஇன்வென்ஷன் தான். நீங்கள் புதுசாக தான் பிறக்க போகிறீங்க. அந்த ஜாப் ஆஃபர்லாம் எப்போ வரும்? அமாவாசைக்கு அப்புறம் வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனாக பேசணும். 2 இடத்துலையும். கரியரில் இருந்தால் கரியரில், வீட்லையாக இருந்தால் வீட்டில். இட்ஸ் லைக் ஒரே அம்பு தான். கசகசன்லாம் இல்லை.
ஒரே அம்பு தான் எடுங்க. இங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் வந்து சரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிரபஞ்சம் தான் உங்களோட பேக் போன், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம். ஸோ நீங்கள் சரியாக பண்ணணும், அது ரொம்ப அவசியம் இங்கே. அதேமாதிரி காதில் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா காதில் சொல்லணும். நீங்கள் காதில் தேக்கி வச்சுட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. யூ நீட் டு டேக் ஆக்ஷன். அதை தான் தடுக்க முயற்சி பண்ணாங்க. பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதை தான் நீ பண்ணணும். தடுக்க முயற்சி பண்ணாலும் சரி அதை தான் பண்ணணும். மேபி நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை வந்து கழிச்சு விட ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் உங்களை தள்ளிவிட ட்ரை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பிரபஞ்சத்தை கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கலாம். இதை நீங்கள் சொல்லும்போது உங்களோட எனர்ஜி வந்து அலைன் ஆகும். இந்த எனர்ஜியோட ஐ கேன் டிசைட் டுடே டு ரீகேலிப்ரேட் மை எனர்ஜி அண்ட் கமிட்மெண்ட் டு லவ் அண்ட் ஜாய். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த நொடி முடிவு பண்ணுறேன், இன்றைக்கி என்னோடய எனர்ஜியை நான் வந்து மாற்றி புனரமைச்சிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து வெறும் அன்பையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் வந்து இனிமேல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், வேறு எதையும் இல்லை. எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஹேபிட் ஏதோ இட்ஸ் லைக் எழுதலாம் 10 times 11 times, அது உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் வந்து எனர்ஜியோட அலைன் ஆகணுது ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். காதில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். புது ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே தானாக நடந்து முடியும். ஸோ இதோட முடிவு என்ன? இந்த தடைகள், இந்த சிலந்திக்கு பதில் என்ன? நம்ம சிலந்தி ஃபோட்டோ பார்த்தோம் இல்லையா, சன். ஸோ உங்களோட சந்தோஷத்தை, உங்களோட காதலை, உங்களோட கரியரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சதி வலை வெறும் வந்து வலை மட்டும்தான். இந்த வலையை நீங்கள் எலி மாதிரி கடிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ, பி ஹாப்பி.